வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அப்பாவுக்கு கேன்சர், அவருக்காக பிரார்த்தனை செய்யுங்க. சீரியல் நடிகர் நேத்ரா மகள் வெளியிட்ட வீடியோ இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. அவருக்கு என்ன தகவல்னு இப்போது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சின்னத்திரையின் மூலம் மக்கள் மத்தியில் மிக பிரபலமான நடிகராக இருப்பவர் தான் நேத்ரன். சீரியல் நடிகர் மட்டுமல்லாமல் ஒரு டான்ஸரும். இவர் பெரும்பாலும் வில்லன் கதாபாத்திரத்தில் தான் நடித்திருக்கிறார். முதலாக மருதாணி என்ற சீரியலில் நடிக்க தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து இவர் பல சேனல்களில் ஒளிபரப்பான சூப்பர் ஹிட் சீரியலில் நடித்திருந்தார். சின்னத்திரை மட்டுமல்லாமல் வெள்ளித்திரை படங்களில் நடித்திருக்கிறார். தொடர்ந்து சீரியலில் மட்டுமல்லாமல் பல ரியாலிட்டி நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்று வரார். குறிப்பாக விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சூப்பர் ஜோடி நம்பர் 1 என்ற நடன நிகழ்ச்சியில் நேத்ரன் மற்றும் அவருடைய மூத்த மகள் அபிநயா கலந்து கொண்டிருந்தாங்க. இப்படி கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாங்க இவங்க மீடியாவில் பயணித்து கொண்டே வராங்க. இதனிடையே இவங்க தீபா என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க. இருவருமே சின்னத்திரையில் பிரபலமான நடிகையாக திகழ்ந்து வந்தாங்க. தற்போது இவங்க விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் முத்தலக் என்ற தொடரில் நடித்து வராரு. அதே போல் நேத்ரன் அவர்கள் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பொன்னி என்ற சீரியலில் வில்லன் ரோலில் நடித்து வரார். ரஞ்சிதமே என்ற தொடரில் நடித்து சமீபத்தில் தான் விலகிவிட்டார். இவர்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. இதில் மூத்த மகன் அபிநயா கடந்த ஆண்டு வெளிவந்த கனா காணும் காலங்கள் என்ற வெப்சீரிஸில் நடித்து வந்தாங்க. இந்த தொடர் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பையும் பெற்று வந்தது. இவருடைய 2வது மகள் படித்து கொண்டே இருக்காங்க. இப்படி இருக்கும் நிலையில் அபிநயா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருக்கும் வீடியோ தான் தற்போது சோசியல் மீடியாவில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் அவங்க, எனக்கு இதை எப்படி சொல்வதென்றே தெரியலை. என்னுடைய அப்பாவுக்கு தொடர்ந்து உடல்நலம் சரியில்லை. சில வாரமாகவே நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறோம். டெஸ்ட்டில் அவருக்கு கேன்சர் பாசிட்டிவ் என்று வந்துள்ளது. அதனால் சர்ஜரி பண்ணி விட்டாங்க. ஆனால் கல்லீரலில் டேமேஜ் ஆகியிருக்குது என்று ஐசியூவில் அப்பா தொடர்ந்து சிகிச்சை பெற்று வராங்க. நான் ரொம்ப நாளாகவே இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே தயங்கி கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது நான் உங்களால் அறிமுகப்படுத்துகிறேன். நீங்களும் எல்லோருமே அப்பாவுக்காக ப்ரே பண்ணுங்க. அந்த பாசிட்டிவால் அவர் சீக்கிரமாக சரியாகி வருவார் என்று நான் நம்புகிறேன். அப்பாவாக சீக்கிரம் சரியாகி வரணும். நீங்கள் எல்லோருமே ப்ரே பண்ணுங்க. நன்றி என பதிவிட்டிருக்காங்க. தற்போது இவருடைய போஸ்ட் பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வைரலானதை தொடர்ந்து பலருமே அவருக்காக ஆறுதலாக நேத்ரன் சீக்கிரமாக குணமடைந்து வர வேண்டும் என்று கமெண்ட் போட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.